13,000 பதவிகள், 85% வாக்குப்பதிவு, 7,000க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி. படுதோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக. வெறும் 600 இடங்களுக்கு கீழாக தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சையிடமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 85% வாக்குகள் மக்கள் செலுத்தி இருக்கிறாங்க. அதுல 70%த்திற்கும் அதிகமாக காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றி இருக்கிறது. 3வது இடத்துக்கு, பரிதாபமான இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் வரக்கூடிய காலங்களில் தேசிய அளவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு சமிக்கையையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறாங்க. இது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்களுடைய தலைமைக்கு சமர்ப்பணம். அவர்கள் வழியில நாங்க நடந்ததுனால தான் இந்த வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் உற்சாகத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தெலுங்கானா மாநிலத்தில் சார்பாஞ்ச் எலெக்ஷன், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான தேர்தல் மிகப்பெரிய அளவில் 3 கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 85% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. வரலாற்றிலேயே இது மிகச்சிறப்பான வாக்குப்பதிவு. மக்கள் அந்த அளவுக்கு உற்சாகமாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 70%த்திற்கு மேலான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பெற்றிருக்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த மாநிலத்தில் பிஆர்எஸ் அந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது முதற்கொண்டு சந்திரசேகர ராவ் அவருடைய தலைமையில தான் அங்கு ஆட்சி நடந்தது. தொடர்ந்து 2 முறை அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது வெறும் 1 மாதத்திற்குள்ளாக தான் அங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வராங்க. பிஆர்எஸ்லேருந்து பிரிந்து சென்ற பலரும், காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்ற பலரும் தான் அங்கே பாஜகவினுடைய பலமாக இருக்கிறது. அதில் பல தலைவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்ய முற்பட்டு அதற்கு பயந்து அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரிய அளவில் பாஜகவும் அந்த மாநிலத்தில் வேலை செஞ்சாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. மோடி அவர்கள் பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சார். அமித்ஷா முயற்சி பண்ணாங்க. பெரிய அளவுக்கு பொருட்செலவுகள் பண்ணாங்க. மத கலவரத்தை தூண்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. பல்வேறு விஷயங்களில் எங்கெல்லாம் அந்த மாநிலத்தில் பிஆர்எஸ்க்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. ஏன் சந்திரசேகர ராவ் அவருடைய மகள் கவிதா அவர்களை கைது செஞ்சுலாம் உள்ள வச்சாங்க. கடைசியில் பார்த்தா அங்கு ரேவந்த் ரெட்டி மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வந்தார். அதற்கு மிக முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பின்பு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக ரேவந்த் ரெட்டி போன்ற, கிட்டத்தட்ட அவர் வயது ரொம்ப கம்மி மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப, அவருடைய லீடர்ஷிப்ல முழுக்க ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியினுடைய அட்வைஸை கேட்டு தான் அவர்கள் வழி நடந்திருக்கிறாங்க. ஏன்னா கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து தெலுங்கானாவில் தான் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சி யாருமே எதிர்பார்க்கல. கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த களம் மாறுது. திடீர்னு காங்கிரஸ் வெற்றி பெறுது. பிஆர்எஸ் 2வது இடத்துக்கு போகுது. பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. இப்போ அந்த வெற்றியை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திராவும் ஹைதராபாத்தும் மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணியினர் எதிர்பார்த்திருந்தாங்க. பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு. ஆனா பெரிய அளவுக்கு அங்க நம்பிக்கை கொடுக்கல. தெலுங்கானாவிலையுமே கம்மியான அளவுல தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனா எந்தெந்த இடங்களில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றதோ அதே இடங்கள்ல இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பாஜக சரிவை சந்திச்சிருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல்களில், ஊராட்சி நகர்மன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 600 இடங்களுக்குள்ளதான் அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர்களே 1500க்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொத்தம் 13,000 இடங்கள். அந்த 13,000 இடங்கள்ல 7,000க்கும் அதிகமான இடங்களை காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 30%, கிட்டத்தட்ட 3,600 இடங்கள் வரைக்கும் பிஆர்எஸ் கட்சியினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 1,500 இடங்களுக்கு மேலாக சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெறும் 600, அதற்கு குறைவாக தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. இது மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கறாங்க. இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய காரணம் மாநில உணர்வு அப்படிங்கிறது அங்க தலை தோங்கி இருக்கிறது. இன்னொன்னு, இந்த ஒன்றிய அரசு மனப்பான்மை, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு டெல்லியில இருந்து தெலுங்கானாவை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு வகையில பாக்குறப்ப மாநில உணர்வோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள், அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னதான் மத அடிப்படையில
சாதி அடிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறணும்னு பாஜக நினைச்சாலும் அதை வந்து தெலுங்கானா மக்கள் வந்து அதை முறியடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது, எப்படி வேணா வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை அரசியல் திறனாய்வாளர்களும் மாற்று கட்சியினரும் சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து பிஜேபியினாலையும் பிஆர்எஸ்னாலையும் ஒரு கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இழந்துட்டாங்க, இங்கே அது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றலை, மக்கள் மத்தியில் கோபத்தை சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த நேரத்தில் இப்படி வந்து ஒரு ரிசல்ட் வந்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸை மக்கள் கைவிடலை, மக்கள் காங்கிரஸோட தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதாக காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகத்தோட ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் எந்த அளவுக்கு எந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களோ அது வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரளாவிலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது பெரிதும் பேசப்பட்டது. அந்த கேரளா மாநிலத்திலுமே லெஃப்டை மக்கள் ஒதுக்கிட்டாங்க, காங்கிரஸை ஒதுக்கிட்டாங்க, ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்கள் ஆவலோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு அந்த மாநிலத்தில் பினராயி விஜயன் மீது இடி வழக்கு போட்டாங்க, மற்ற இருக்கக்கூடிய எல்லா RSS கேடர்ஸையும் கேரளாவில் இறக்கி விட்டு வேலை செஞ்சாங்க. அப்படி வேலை செஞ்சுமே 3வது இடத்துல தான் பிஜேபி இருக்கிறாங்க. கேரளா மாநிலத்தில் ஒரே ஒரு திருவனந்தபுரம் கார்பரேஷனை மட்டும் கைப்பற்றிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு நகர்ப்புறமா இருக்கிறதுனால படித்தவர்கள் எல்லாரையும் ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த திருவனந்தபுரம் கார்பரேஷனை வந்து பிஜேபி வந்து கேப்சர் பண்ணியிருக்குது. ஆனால் மெஜாரிட்டியான கார்பரேஷன்ஸை கேப்சர் பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். 2வது இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிராஸ் ரூட் லெவலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இங்கெல்லாம் வெற்றி பெற்றுடுறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸில், நார்த் இந்தியாவில் தான் காங்கிரஸ் வந்து கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் ஒரு முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாடை கூட லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம், கேரளாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ, பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, தலைமை என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துதோ அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்கிறாங்க, உள்ளடி வேலை செய்கிறாங்க. அவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டு தலைமை சொல்லக்கூடியதை சரியாக கேரி அவுட் பண்ணாமல் தோற்று போகிறார்கள். இல்லை அப்படின்னா பாஜகவுக்கிட்ட பணம் வாங்கிட்டு கூட சில தலைவர்கள் அவர்கள் தோற்று போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதினு பேசினா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அதை வீரியமாக எடுத்து செயல்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அதே இதை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போனால் அவர்கள் ராகுல் காந்தி பேச்சை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய லெவலில் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஜனவரியிலிருந்து சேஞ்ச் பண்ண போறதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்த பின்பு பல மாநில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இளம் வயதினரா நியமனம் பண்ணாங்க. எடுத்துக்காட்டு ஜிட்டு பட்வாரி அப்படின்னு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர், அந்த மாநில தலைவரை கூட அதுக்கு முன்னாடி கமல்நாத்தை ரிமூவ் பண்ணிட்டு இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. கமல்நாத் வந்து ஒரு பிராமின் சமூகத்தை சார்ந்தவர், இவர் வந்து ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவா இவர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. வெறுமனே சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியை வாயில மட்டும் பேசாமல் நம்ம கட்சிக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ராகுல் வந்து முன் வச்சதுனால பல மாநிலங்களில் பெருவாரியான மக்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலேயுமே பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தகை அவர்களை தலித் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு கொண்டு வந்ததாகவும் பேச்சு அடிபட்டதை பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இப்போ தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி. ஏன்னா பெரிய அளவுக்கு கேடர்ஸ் கிடையாது மற்ற மாநிலங்களில், சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கடந்த ஒரு 5 வருடங்களாக பெரிய அளவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு பொருள் செலவு, பண செலவை தாண்டி அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பெரும் தலைகள், செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, தொழிலதிபர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் மிரட்டி பிஜேபிக்கு மறைமுகமாக வெளிப்படையான ஆதரவுகள் கொடுக்கிற மாதிரி பல்வேறு நெட்வொர்க்கை வந்து பாஜக வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்குது. தெலுங்கானால அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இன்னைக்கு ஒரு முழுக்க இடதுசாரி சிந்தனையோடு, சமூக நீதி பார்வையோடு இந்தியா முழுக்க பயணிக்கிறாங்க. அந்த சிந்தனைக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில் பெருவாரியான வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை, மாறாக
மக்களையும் பல்வேறு இன்னல்களுக்குள்ளேயும் சிரமத்திற்குள்ளேயும் தொடர்ந்து தள்ளிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையோட கட்சியை தாண்டி அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்ட தலைவர்கள் அதை எப்படி எடுத்து களத்துக்கு சென்று மக்கள்கிட்ட போறாங்களோ அதை பொறுத்து இந்தியா முழுக்க அவர்களால் வெற்றி பெற முடியும். பிஜேபி சொல்ற மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது இந்த வெற்றியிலிருந்து பார்க்க முடியுது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.